தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இஸ்வலன் பார்ந்தவர்களே, வாசகம் வாசிச்சு முடிச்சிட்டாங்க. வாசகம் வாசிக்கிறவர் சொல்லுவார், ஆண்டவரின் அருள்வாக்கு, பதில் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுவோம். முன்னாலெல்லாம் ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாங்களே, இது ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொன்னோமே, இது இப்போ ஆண்டவரின் அருள்வாக்கு மட்டுமா? கன்ஃபியூஷனாக இருக்கே. இது ஆண்டவரின் அருள்வாக்கா இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கா? திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்டா இல்லை வேர்ட் ஆஃப் த லார்டா? நம்முடைய கன்ஃபியூஷன் சரிதான். த வேர்ட் ஆஃப் த லார்டா, திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்டா? ஆண்டவரின் அருள்வாக்கா, இது ஆண்டவரின் அருள்வாக்கா? ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, முன் பழக்கம் நமக்கு இருந்தது, இது ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்குன்னு மட்டும்தான் சொல்லுவோம், த வேர்ட் ஆஃப் த லார்ட். என்ன வித்தியாசம்? ஏன் இந்த மாற்றம் வந்தது? இதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, நம்ம இந்த நாட்களில் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம், தி ஆம்போ அண்ட் தி ஆல்டர். இதற்கு 2க்குமே ஒரு ஒற்றுமை இருக்கு. இறை வார்த்தையிலிருந்து விசுவாசத்தை பெற்று அந்த விசுவாசத்திலிருந்து வளர்ந்து நாம் அதை அடுத்த பகுதி திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இறைவன் செய்த நன்மைகளை எல்லாம் அதனுடைய உச்ச நன்மையான, அதனுடைய த சம்மிட், நன்மையினுடைய எல்லாம் உச்சகட்டமான நற்கரணையில் வந்து நிற்குது. ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்போது கிறிஸ்துவனுடைய உடலை நீங்கள் வாங்கும் பொழுது ஃபாதர் உங்ககிட்ட சொல்வார் இல்லையா, கிறிஸ்துவன் உடல் திரு ரத்தம் உங்களுக்கு கொடுக்கும்பொழுது நீங்கள் வாங்கும்போது என்ன பண்ணுறாரு பாருங்க, கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம். இது கிறிஸ்துவின் உடல்னு சொல்ல மாட்டார். கிறிஸ்துவின் உடல், அவருடைய திரு ரத்தம். கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் திரு ரத்தம். நீங்கள் ஆமீன்னு சொல்லி வாங்குறீங்க. திஸ் இஸ் த பாடி ஆஃப் த லார்ட் சொல்ல மாட்டாரு, பாடி ஆஃப் த லார்ட், பாடி அண்ட் பிளட் ஆஃப் த லார்ட். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம். அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்களா, கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம், இதுன்ற வார்த்தை அங்கே இல்லை. த பாடி ஆஃப் த லார்ட், த பாடி அண்ட் பிளட் ஆஃப் த லார்ட், திஸ் அப்படின்ற வார்த்தை இல்லை. அப்போ இந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக தான் இது ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்றதுல இதை கட் பண்ணாங்க. ஸோ அங்கே இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவரை பெறுகிறோம், இங்கு அருட்சாதனத்தின் வடிவாக ஆண்டவரை பெறுகிறோம். இரண்டுமே ஒரே ஆண்டவர் என்பதை குறிப்பதற்காக ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சிலவங்க கேட்குற கேள்வி உண்டு, இன்னைக்கு ஃபாதர் ஏன் ஃபாதர் பரலோகம் வந்துடும்ன்ற வார்த்தை நல்லா இருந்ததே ஃபாதர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஏன் விண்ணுலகில் அப்படின்ற வார்த்தையை மாற்றிட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கும் பொழுது, பைபிளில் இருக்கிறது என்னமோ அதே நம்ம ஜெபமாகவும் மாற்றுவோம். 2 வார்த்தைகள் வேண்டாம், 2 வித்தியாசமான வார்த்தைகள் வேண்டாம். கொஞ்சம் இன்னைக்கு கஷ்டப்படுவோம், ஆனால் பைபிள் அப்படியே நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தைன்னு சொல்லும்போது நமக்கு அந்த பைபிளுடைய இறை வார்த்தைக்கும் நம்ம சொல்கிற ஜெபங்களுக்கும் சேமாக இருக்கும். அந்த ஒற்றுமை, அதே ஒரு ஒற்றுமையை கொண்டு வரதாங்க ஃபஸ்ட்டு காரணம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு என்பதை அதில் இது அப்படின்ற வார்த்தையை கட் பண்ண காரணம், அங்கே இறை வார்த்தையின் வழியாக பெறுபவரும் இங்கு அருட்சாதன வடிவில் பெறுபவரும் ஒருவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு, இறைவனுக்கு நன்றி. இங்கு கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் ரத்தம், ஆமீன். இது 2மே சேம். இதான் முதல் காரணம். 2வது காரணம், ஸ்கிரிப்சர் என்பது எங்கே எந்த வார்த்தையில் வந்திருக்கு, அந்த ஸ்கிரைப், எழுதப்பட்டது அப்படின்ற வார்த்தையில் தான் ஸ்கிரிப்சர் அப்படின்றது வந்திருக்கு. அதனால தான் ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை நமக்கு விவிலியத்தில் இருக்குது. ஸ்கிரைப்ஸ், மறைநூல் அறிஞர்கள். ஸ்கிரைப்ஸ் அதாவது எழுதப்பட்டது. இப்போ சில உங்களுக்கான பரீட்சை எக்ஸாம் எல்லாம் எழுத முடியலன்னா அவங்களுக்கு பக்கத்தில் எழுதுறதுக்காக ஸ்கிரைபை வச்சுருப்பாங்க. இப் சப்போஸ் பிளைண்டாக இருக்கிறாங்க, இல்லை வேறு ஏதோ நோய் வந்துச்சு, எழுத முடியல, கை உடஞ்சிச்சு, கால் உடஞ்சிச்சு, அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தங்க எக்ஸாம் எழுதும்போது ஸ்கிரைப் எழுதுறவங்க இருக்கிறாங்க. அப்போ ஸ்கிரிப்சர் என்பது எழுதப்பட்டது, எழுதப்பட்ட நூல். நம்ம கையில் இருக்கிறது எழுதப்பட்ட நூல். அப்போ அந்த எழுதப்பட்ட நூலை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் வாசிக்கிறீங்க, அறிவிக்கிறீங்க. வெர்பும் டோமினி, the word of the Lord. அப்போ எழுதப்பட்டதை வாசிக்கும் பொழுது அந்த வாசகம் விசுவாசம் தருவதாக, உங்களுக்கு ஆழமான விசுவாசம், நம்பிக்கை தருவதாக மாற வேண்டும். அப்போது என்னுடைய வேலை என்ன, நான் இறை வார்த்தையை அறிவிக்கிறேன், இறைவனின் வார்த்தையை அறிவிக்கிறேன், பிறருக்கு சொல்லப்பட வேண்டிய, அறிவிக்கப்பட வேண்டிய வார்த்தையை நான் அறிவிப்பவனாக மாறுகிறேன். அப்போ திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்ற பொழுது என்ன ஆகும், அந்த பைபிள் ஸ்கிரிப்சர் வேர்ட் ஆஃப் த காட் அப்படின்னு சுட்டி காண்பிக்கப்படுவதாக மாறலாம். அப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். நம்மளுடைய சிந்தனை எப்பவுமே அந்த புக்கு தான் வேர்ட் ஆஃப் த லார்ட் அப்படின்னு பார்ப்போம் வழியே,
இப்பொழுது வாசிக்கப்பட்டது, ஆண்டவர் உங்களோடு பேசினது அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாமல் போகலாம். அதனால தான் ரெண்டாவது காரணம் அந்த புக் அல்ல, ஆனால் புக்கிலிருந்து வர உயிருள்ள ஆற்றலுள்ள வார்த்தை. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 12வது திருவசனம். இறைவனின் வார்த்தை வெறும் எழுதப்பட்டது அல்ல, இறைவனின் வார்த்தை உயிருள்ளது, இறைவனின் வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. அப்ப நான் அறிவிப்பது உயிருள்ள வார்த்தையை, வெர்பும் டோமினி, ஆற்றல் வாய்ந்த வார்த்தையை, வெர்பும் டோமினி. ஐ எம் நாட் ரீடிங் எ புக், ஐ எம் நாட் ரீடிங் எ டெக்ஸ்ட், பட் ஐ எம் proclaiming the word of the Lord. இதாங்க வித்தியாசம். ஸோ ஐ எம் நாட் ஜஸ்ட் அ ரீடர், ஐ எம் த ஒன் who proclaims. அதனால நான் வாசித்த பிறகு, நான் proclaim செய்த பிறகு, அறிவித்த பிறகு சொல்கிறேன் the word of the Lord, ஆண்டவரின் அருள் வாக்கு அப்படின்ற வார்த்தை அதனால் தான் சொல்லப்படுகிறது. இது என்ற வார்த்தை முதல் அது காரணம் எடுக்கப்பட்டது கிறிஸ்துவின் உடல், கிறிஸ்துவின் ரத்தம், அதனோடு ஒப்புமிக்க அதை கம்பேர் பண்ணுறதுக்காக, அது ரெண்டும் ஒன்று என்று காண்பிப்பதற்காக. ரெண்டாவது, அது எடுக்கப்பட்ட காரணம் இதுதான், அந்த புத்தகத்தை நீங்கள் சுட்டி காண்பிக்க கூடாது என்பதற்காக. இனி எடுத்து தூக்கி காமிக்கணுமா, இது ஆண்டவரின் அருள்வாக்கு, ஆண்டவரின் அருள்வாக்கு எடுத்து உயர்த்தி காமிக்கணுமா? வேண்டாம். நற்செய்திக்கு பிறகுதான் ஃபாதர் தான் உயர்த்தி காமிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்ம கிறிஸ்துவுக்கே புகழ் அப்படின்னு சொல்லுவோம். அது முத்தம் செய்வதற்காக, முத்தி செய்வதற்காக ஃபாதர் உயர்த்தி காமிக்கிற வழியே, தட் புக் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் த லார்ட். அந்த ப்ரொக்ளமேஷன் நான் இப்போ நடத்தினது தான் வேர்ட் ஆஃப் த லார்ட், ஆண்டவரின் அருள்வாக்கு என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகவே. இனி உங்களுக்கு வாசிக்கும் பொழுது நீங்கள் இப்படி தூக்கி வாசிக்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கடைசியில் ஆண்டவரின் அருள்வாக்கு அப்படின்ற பொழுது அதை உயர்த்தி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உயர்த்தி காண்பிக்க கூடாது. வாசிக்கும் பொழுது ஒரு ஹிடனாக நீங்கள் வாசிக்க வேண்டாம், இப்படி எடுத்து வாசிப்பதில் தவறல்ல. ஆனால் ஆண்டவரின் அருள்வாக்குன்னு சொல்லி அந்த புக்கை மட்டும் எடுத்து காமிச்சிடக்கூடாது. ஸ்கிரிப்சர் இஸ் பிகமிங் த வேர்ட் ஆஃப் காட் வென் யூ ரீட் இட், வென் யூ லிவ் இட். ஆற்றல் வாய்ந்துதான், உயிருள்ளதான், நீ வாசிக்கும் பொழுதும் அது நீ கேட்கும் பொழுதும். அதை மறந்து விடாமல் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை, ஆண்டவருடைய ஆற்றல் மிக்க வார்த்தையை கவனத்தோடு கேட்போம். அது ஆண்டவரின் அருள்வாக்கு தான், ஆண்டவர் பேசுவது தான். 3 வாசகங்களின் வழியாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், பேச விரும்புகிறார். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். இறைவன் இறை வார்த்தையின் வழியாக, இறை வாக்கினரின் வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Thank you. God bless you.